வெண்டைக்காய் தான் என்னோட பொண்ணு கங்கனாக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதனால நான் வெண்டைக்காய வித்தியாசமா நிறைய மாதிரி ட்ரை பண்றேன். அதனால இன்னைக்கு நான் அப்படி ஒரு புது ஸ்டைல தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது என்னுடைய ஸ்டைல் வெண்டைக்காய், அதாவது பிந்தி டோ பியாசா செய்ய போறேன். இது செய்யறதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் தேவையில்ல. முதல்ல ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்திக்கிறேன். வெண்டைக்காய் செய்யறதுல எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதை சமைக்கும் போது அதுல இருந்து பிசு பிசுன்னு ஒரு தண்ணி வரும். நம்ம அதுக்கு பயந்தே எங்க குழம்பு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை சமைக்கிறதே இல்ல. வெண்டைக்காய் சமைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழிய நான் சொல்றேன். இத வச்சு நீங்க எதுக்கு வேணாலும் வெண்டைக்காய சமைக்கலாம். அது எப்படின்னா, சமைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்டைக்காய நல்லா கழுவி ஒரு சுத்தமான துணியில துடைக்கணும். ரொம்ப நல்லா துடைக்கணும், ஏன்னா அதுல ஈரப்பதமோ இல்ல எந்தவித தண்ணியும் இருக்க கூடாது. அதுக்கப்புறமா அதை வெட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா வெண்டைக்காய சமைக்கலாம். இப்போ எண்ணெய சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்டைக்காய போட்டு கொஞ்சமா வறுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய போட்டிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும், அதுக்கு மேல வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும், ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வெண்டைக்காய சமைக்க வேண்டியது இருக்கு. முதல்லயே நம்ம வெண்டைக்காய நிறைய வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நான் வெண்டைக்காய ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே பேன்ல நல்லா பொடியா வெட்டின வெங்காயத்தை போட்டிருக்கேன். நான் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இப்போ இத கொஞ்சமா வறுத்தா போதும். நான் இதுக்கு எண்ணெய் ஊத்தல, ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஊத்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வறுத்தாச்சு. இதையுமே நல்லா வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதையும் ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் நல்ல பொடியா நறுக்குன 4-5 பூண்டு பல்லு, அப்புறம் நல்ல பொடியா நறுக்குன இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு மீடியம் சைஸ்ல நல்லா நறுக்குன வெங்காயம் இருக்கு, அதையும் இதுல போட்டுக்கிறேன். இந்த பிந்தி டோ பியாசால வெங்காயத்தை 2 ஸ்டெப்ல போடணும். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வேகும். கோல்டன் கலரா ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரா ஆனதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுக்கோங்க. நீங்க வேணும்னா கிச்சன் கிங் மசாலாவையும் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் காரம் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ தூளை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இத கண்டிப்பா போட்டுக்கோங்க, அப்பதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக அந்த புளிப்பு தன்மை வெண்டைக்காயோட வலுவழுப்ப குறைச்சிரும். இந்த மசாலாவை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளிய போட்டுக்கலாம். அப்புறம் இத மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி ஒரு 7-8 நிமிஷம் வரை மீடியம் நெருப்புல நல்லா வேக வைங்க. இப்போ ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம முன்னாடியே லைட்டா வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காய சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கட்டத்துல திருப்பியும் மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். அப்பதான் வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா மாறும். இப்ப திருப்பியும் அந்த மூடியை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வைக்கலாம். அப்பதான் அந்த வழுவழுப்பு எல்லாம் குறையும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம மூடிய திறந்து பார்க்கலாம். அது மீடியம் ஃப்ளேம்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த வெண்டைக்காயில எந்த ஒரு வழுவழுப்பும் இல்ல. இப்படி வெண்டைக்காய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வரவே வராது. அப்புறம் உங்களுக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% வெந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம முதல்ல வறுத்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம்.
தக்காளிய நல்லா பெருசு பெருசா வெட்டி வச்சுக்கலாம். அதையும் இப்ப போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டா வேகட்டும். இப்ப பாருங்க, ரொம்ப ருசியான பிரமாதமான பிந்தி டோ பியாசா ரெடி. இப்போ பிந்தி டோ பியாசா ரெடி. அது கூட சூடான சப்பாத்தியும் ரெடி. அதுவும் நெய்ல செஞ்சது. நான் இந்த பிந்தி டோ பியாசாவை சப்பாத்தி கூட பரிமாற போறேன். இப்ப பாருங்க, ரெடி ஆயிருச்சு பிந்தி டோ பியாசா. ரொம்ப கம்மியான எண்ணெயில அது கூட சூடான நெய்ல செஞ்ச சப்பாத்தி. வார்த்தையே இல்ல.